ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே சிக்கன் நகெட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். இந்த சிக்கன் நகெட்ஸை ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து KFCயில் கிடைக்கிற அதே சிக்கன் நகெட்ஸ் மாதிரி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் நகெட்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதோட வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் போட்டிருக்கேன். கார்லிக் பவுடர் இல்லாதவங்க ஒரு 3 பல் பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரே 1 டீஸ்பூன் ஆனியன் பவுட்ரு சேர்த்துருக்கேன். ஆனியன் பவுட்ரு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அது மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. இது நார்மலான ப்ரெட்டை வந்து நான் மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கலகலன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு சிக்கன் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு நகெட்ஸ் வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக வேணும்னா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக பண்ண வேண்டாம். ரொம்ப பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வர வேகாது. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக கரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து டிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ரெண்டாவது இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கோட் பண்ணால் போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 தடவை கோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மிக்சரில் முக்கிட்டு இன்னொரு தடவை நீங்கள் வந்து வேணும்னா பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிராமல் இருக்கும். இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் மட்டும்தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் மீதியை வந்து ஃப்ரீசர் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீசர் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்கும் வரும். இப்போ மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரை பண்ணலாம். எண்ணெயை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் வந்து டக்குன்னு கருகிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் சிக்கன் வந்து உள்ளே வர நல்லா வேகும். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி, அப்புறமா குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான பொட்டேட்டோ ஸ்மைலி ரெசிபி எல்லாமே நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். இதை வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மயோனஸோட வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் வந்து இதை வீட்டில் பண்ணீங்க அப்படின்னு நம்பவே மாட்டாங்க.
இனிமேல் இந்த சூப்பரான சிக்கன் நகட்ஸை ரொம்ப ஆரோக்கியமான முறையில் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.